அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்து முன்னணியினருடன் திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இந்து முன்னணியினருடன் திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற போலீசார் அனுமதிக்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து திரும்பி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், ஒரு பதற்றமான சூழலுக்கு மத்தியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. இப்போ களம் எப்படி இருக்கு? கள சூழல் என்னவா இருக்கு? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்தாதால் பரபரப்பு நீடிக்கும் நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் திருப்பரங்குன்றம் வந்திருந்தாலும் மதுரை மாவட்ட காவல்துறையினர் 144 தடை உத்தரவை காரணம் காட்டி மலையின் மேலே செல்ல அனுமதி மறுத்ததால் பதற்றம் நிலவி வந்தது. அதே நேரத்தில் 16 கால் மண்டபம் அருகே இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் காவல் தடுப்புகளை தூக்கி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் காவலர்கள் காயமடைந்தார்கள். இதையடுத்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மலையினுள் செல்ல முயன்ற போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். இதற்கு எதிராக மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கும்போது 144 தடை உத்தரவை மேற்கோள் காட்டி நீங்கள் தடுக்க முடியாது, குறைந்தது 3 நபர்களையாவது பாதுகாப்புடன் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் காவல்துறையினர் வழக்கு அரசு தரத்தில் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நாளை நடைபெறுகிறது. அதனால் இன்று மலையில் யாரையும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தது. சிஐஎஸ் வீரர்களையும் மனுதாரர் குழுவையும் தடுத்து நிறுத்தினர். ஆனால் 2 தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் உருவானது. நீதிமன்றம் உத்தரவு நிறைவேற்றப்படும் வரை இங்கிருந்து நகர்வதில்லை என மனுதாரர் தரப்பு தெளிவுபடுத்தியதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வந்தது. இந்த நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற மனுதாரர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களை அனுமதிக்காத நிலையில் தொடர்ந்து மனுதாரர், வழக்கறிஞர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் காலையில் நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அந்த முடிவின்படி தீபமேற்ற செல்கிறோம் என கூறியதற்கு அந்த இடத்தை விட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள். இதனால் திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தியதனால் அமைதியான சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.